கமலின் உலகநாயகன் கமலின் நெருங்கிய நண்பரும் கூட கடந்த 4 வருடங்களாக ஒரு சிறுநீரக பாதிப்பில் இருந்ததால் டயாலிசிஸ் எடுத்துக்கொண்டு இருந்தார். கடந்த 1 வருடமாக அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார். நேற்று இரவு ஒரு திடீரென்று அவருக்கு ஒரு நெஞ்சுவலி காரணமாக அவர் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் பொழுது இன்று மதியம் 2 மணிக்கு அவர் அதால் காலமடைந்த மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். அவருடைய இது நாளைக்கு சாயந்தரம் சென்னை அவர் வீடு விருகம்பாக்கம்ல இருக்குது. போரூர் இதில் பண்ணுற மாதிரி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. குடும்பத்தில் ஒருவனாக, கலைஞனாக, நண்பனாக, உறவாக எனக்கு பெரும் இழப்பு இது. நட்பில் துவங்கி உறவாக மாறிய இந்த அற்புதமான ஒரு நண்பர் இதுபோல் அமையாது என்பதெல்லாம் வழக்கமாக இழப்பில் சோகத்தில் சொல்வது. இதுபோல் எல்லோருக்கும் அமைய வேண்டும். நல்ல நண்பர், நல்ல சகோதரராக கடைசி வரை எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் அந்த மாதிரி இருந்த ஒரு அன்பர், ரசிகர். முக்கியமாக என்னை ரசிக்கும் முதல் தர ரசிகராக இருந்த என்னுடைய அண்ணன் சக்தி அவர்களின் இழப்பை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால ஒரு 4-5 டேஸ் அட்மிட் ஆகிருந்தாங்க. நேற்று கொஞ்சம் நார்மலில் தான் இருந்தாங்க. நேற்று ஈவினிங் டேப்லெட் எடுக்கும் போது அடைச்சிது. அதோட வெண்டிலேட்டர் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு இறந்துட்டாங்க.